காரன் அடடா டே 6க்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது உங்கள் டவுன்ஷிப் தமிழன். வாங்க இன்னைக்கு என்னென்ன மாடு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரிவார்டாக ஒரு 100 காயின் கொடுக்குறாங்க, அதை கலெக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து நம்ம மாடு பால் கறக்கலாம். செண்பகமே செண்பகமே அப்படிலாம் பண்ணாத பால் கறக்குன்னு நினைக்காதீங்க. அப்படியும் பாடி பால் கறப்பேன். அதான் டவுன்ஷிப் தமிழன். எல்லா பாலும் கிடைச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த தீவனத்தை எடுத்து ஒரு தீவனம் தான் இருக்குது. இந்த ஒரு தீவனம் 3 மாட்டுக்கு தான் போட முடியும். மீதி 3 மாடு வந்து பசியோடு கிடக்கும். சரி, அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். அறுவடை செஞ்சுட்டு மக்காச்சோளம், கேரட்டு, அதுக்கப்புறம் கோதுமை உள்ளே போட்டுடலாம். அது பாட்டுக்கு விளைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இதில் வந்து மறுபடியும் இது உருவாக்க வச்சிடலாம். 2 3 கோழிக்கு ஒன்று உருவாகிட்டு இருக்கட்டும். கோழி வந்து 3 முட்டையை எடுத்துக்கிட்டு 3 கோழிக்கு மட்டும் தீவனத்தை போட்டுடலாம். அதுக்கடுத்து என்னமோ வின்னிங் கொடுக்குறாங்களா, என்ன கொடுப்பாங்கன்னு போய் பார்ப்போம். 12 பாட்டில் நம்ம மில்கை சேகரித்தனால நம்மளுக்கு ₹1 கொடுக்குறாங்க. அதை கலெக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேட், மறுபடியும் டெய்லி ரேட்டிங் கேட்குறான். இன்றைக்கி வேணாம், நாளைக்கு பார்த்துக்குவோம். அதுக்கடுத்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க யாரோ. ஓகே, அதுக்கப்புறம் வீடு ஓப்பனிங் கிரக பிரவேசம் ஏற்கனவே மாதிரி. அதே மாதிரி இங்கே ரெடி ஆகிடுச்சா, ஒரே ஒரு செங்கல் வரணுமா, அது ட்ரெயினில் வரும். ட்ரெயினில் போய் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் செங்கலை. ஓகே, இங்கே ஓப்பன் பண்ணிடலாம். போலீஸ் ஸ்டேஷனே ஓப்பன் பண்ண போகிறோம். சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட். ராம்ராஜ் சாரிங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். கம்ப்ளீட் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம ஃப்ளைட்டு இன்னும் ஓப்பன் ஆகலையே. ஹெலிகாப்டரில் யார் யார் என்னென்னு கேட்குறாங்க பார்க்கலாம். 2 கேரட்டு 2 பால். போயிட்டாங்க. ஒரு 3 கரும்பு வேணாம், வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிடலாம். இது கரும்பு ஃபேக்ட்ரி. அதுக்கடுத்து 2 பக்கம் க்ளீனாக இருக்குல்ல, அதையும் தூக்கிடலாம். அதுக்கடுத்து ட்ரெயின் அனுப்பினா தான் அதுக்கடுத்து எல்லாமே வரும். அதனால் ட்ரெயினுக்கு தேவையான ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஹெல்ப் கேட்போம். யாராச்சும் கொடுப்பானான்னு பார்ப்போம். யாரும் கொடுத்துட்டாங்க, ஹெல்ப் கொடுத்துட்டாங்க. டவுன்ஷிப் அங்கே கேமோட ஓனர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கு 2 கேரட்டு கொடுத்துடலாம். இது 3 பன்னு வேணும். 3 பன்னுக்கு வந்து 1 2 3. இது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒவ்வொரு பன்னும் 5 நிமிஷம் ஆகும். அவட்டு மெதுவாக வரட்டும். அதுக்கடுத்து வந்து நம்ம இதில் போய் கரும்பில் போய் இது வந்து சர்க்கரை ஜீனி 1 2 மெதுவாக ஆகிட்டுருக்கட்டும். அதுக்கடுத்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் கேர்ஃபுல்லாக விளையாடணும். கேரட் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. கேரட் 2ம் இது 4ஐயும் போட்டுவிட்றலாம். மெதுவாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஹவுஸ் பில்ட் பண்ண சொல்லுது. ஒரு சின்ன ஹவுஸ் இங்கே இந்த இடத்துல பில்ட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கடுத்து ஃபார்மிங்கில் வந்து ஃப்ரீ லேண்டு ஒன்று கிடைக்கிது, இங்கே கொடுத்துடலாம். ஹெலிஃபோர்ட் இங்கே இருக்கிறது நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இங்கே எங்கேயாச்சும் ஓரமாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கும். சரி, இங்கே க்ளீன் பண்ணிடலாமா? இங்கே ஒரு க்ளீனிங் போட்டு இங்கே ஆள் பத்தலையாம். சரி, மெதுவாக க்ளீன் ஆகட்டும். ஆள் பத்தலை, வீடு கட்டி முடித்தாங்கன்னா ஆள் வந்து சேர்ந்துருவாங்க. மறுபடியும் ஹவுஸில் போய் ஒரு வீடை கட்டிடலாம் அந்த இடத்துல போய். ஓகே, டன். மறுபடியும் ஹவுஸ்க்கு போய் ஏதாச்சும் கிடைக்குமா? ஒன்றும் இல்லை, இவங்க வந்துட்டாங்கன்னா ஓகே. அதுக்கடுத்து ஃபேக்ட்ரிஸ் ஏதாச்சும் இருக்கா? ஒரு ஃபேக்ட்ரிஸும் இல்லை. வேறு கம்யூனிட்டி பில்டிங் ஏதாச்சும் கட்டணுமா? அதுவும் தேவையில்லை. இங்கே என்ன ஃப்ரீயாக கொடுக்குறான். கேரட்டு 6 கேரட்டு உருவாக்குறதுனால ₹42. அதுவும் சுகர் ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணனால அது ஒரு ₹1. இதுவும் போலீஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணனால அது ₹1 கொடுக்குறான். அனிமலுக்கு ஃபீட் பண்ணால் இதுவும் ஒரே ஒரு நிலத்தை வந்து நம்ம கொண்டாந்தோம்னா அது ஒரு கிஃப்ட்டு. சீஸ்க்கு என்ன, சீஸ் ஒன்று எடுத்தோம்னா அது நேரம் வந்திருக்கும். பால் ரைட்டு, மறுபடியும் கொடுத்து வாங்கிக்கலாம். ₹35 5 எக்ஸ்பியும் கிடைக்கிது. 8ஆம் லெவல் போகிறக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, 8ஆம் லெவல் போய்க்கலாம். ஓகே,
வேறு என்ன இருக்குது? கொஞ்சம் நம்ம இடத்துல சுத்தம் பண்ணலாமா? சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இடம் இல்லையா? ஆட்கள் நம்மளுக்கு பத்தலை. இதெல்லாம் நம்மளுக்கு வீடுகள்லாம் கட்டி முடிச்சாதான் நம்மளுக்கு ஆட்கள்லாம் இன்க்ரீஸ் ஆவாங்க. இது அனுப்புறதுக்கு 3 இது வேணும். ஓகே, டே 6 வந்து இதோடு முடிச்சுக்கிறேன்.